இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சட்னி இட்லி தோசையோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். முதல் தடவையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு பல் ஒரு 5-6 பல் நான் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 12 உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போது வெங்காயம் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிம்லேயே வச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பாருங்கள் நல்லா வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. எல்லா சட்னி தாளிக்கும் போது கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு சட்னியோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னியை விட எல்லாருக்குமே தக்காளி சட்னி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான சட்னி சீக்கிரமே ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசையோட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.